இறை நேசத்திற்கு உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த அல்லாஹ் முதலில் கையாண்ட விதத்தை கவனித்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் கட்டமைப்பு என்ற ஒரு அற்புத ஒரு பேராற்றலை அல்லாஹு தஆலா கையாண்டிருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். இஸ்லாமிய மக்களிடம் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் இது. ஒன்று சேர்த்தல், ஒன்று இணைத்தல், ஒருங்கிணைத்தல், எப்போதுமே ஒரு ஜமாத்தாக இருத்தல் போன்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் முதலில் குடும்பத்திலிருந்து பெறப்பெற வேண்டும், குடும்பத்திலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் இன்றைய குடும்பங்கள், பெரும்பாலான குடும்பங்கள் நடக்கிறது என்று நம்மால் கடந்து செல்ல முடியாது. பெரும்பாலான குடும்பங்கள் இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பிரிந்து சிதைந்து சிதைவுண்டு பல பிளவுபட்டு கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒழுக்கம் என்பது மறைந்து போகிறது. இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் அன்பு என்பது மறைந்து போகிறது. இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தல் என்பது மறைந்து போகிறது. இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டப்படக்கூடிய மனிதரோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற அந்த குடும்ப அக்கறை இல்லாமல் இன்றைக்கு நம்மை விட்டு மறைகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்: நீ உன்னிடத்தில் இருந்து கொள், நான் என்னிடத்தில் இருந்து கொள்கிறேன். நீ இருப்பது உன்னுடைய இடம், நீ இருந்து கொள், நான் என்னுடைய இடத்தில் இருந்து கொள்கிறேன். நமக்குள் எந்த சண்டையும் வேண்டாம் என்று ஒரே குடும்பத்திற்குள் பல வருடங்களாக ஒற்றுமை இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் முகப்பத் இல்லாமல், ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்குவது என்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய அவலங்கள் என்ன தெரியுமா? நாம் இப்படி சண்டையிடுவதால், நாம் பிளவுபடுவதால், நாம் சச்சரவுகளை உண்டாக்குவதால் நமக்கு பிறந்த குழந்தைகள் இந்த இன்னல்களையும் இந்த சண்டைகளையும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறார்கள். வருங்காலத்தில் அவர்களுடைய எதிர்காலத்தில் இந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு சிதைவு ஏற்பட்டதோ, பிளவு ஏற்பட்டதோ, அதே சிதைவும் பிளவும் அவர்கள் வாழ்க்கையை தோன்றுகிற பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் இது போன்ற சிதைவுகளும் பிளவுகளும் ஏற்படுவதற்குரிய பேர் அபாயம் இருக்குது என்பதையும் இஸ்லாத்தினுடைய வல்லுநர் பெருமக்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி காமிக்கிறார்கள். இஸ்லாத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு பேர் தான் பாரம்பரியம் என்று சொல்லுவார்கள். அந்த பாரம்பரிய வார்த்தை இருக்கிறதே காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தாத இடங்களே இருக்காது. இந்த பாரம்பரியம் என்ற இந்த பழமையான இந்த வார்த்தையால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் மாறுபடலாம், கோலங்கள் மாறுபடலாம். ஆனால் பாரம்பரியம் என்ற அந்த வார்த்தை நம்மை விட்டு மறைந்து விடக்கூடாது. எவ்வளவு நவீனங்கள் வந்தாலும் குடும்பங்கள் என்றைக்கும் குடும்பங்களாகவே இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிளவு வரக்கூடாது. குடும்பத்தில்